நமச்சிவாய மந்திரம் நாள்தோறும் நாவெங்கும் நாதமாய் ஒலிக்க ஒலிக்க நல்லெண்ணம் நம் நெஞ்சமெங்கும் நிலவொளியாய் நிலைத்திடுமே. அக்னி தீர்த்த அருள் கரையோரம் அலைமோதும் அடியார் கூட்டம் அக்னி நட்சத்திர அனல் வெயிலும் மரக்கனாய் கொதித்த வேளையில் மேதகு மேருமலை மேனியான் மேகமாய் விரிந்து ஆழியாய் நின்று அனலாய் கொதிக்கும் மாதவ கதிர்களை ஆனை சக்கரமாய் பறந்து மறைத்தருளி கடற்காற்றின் கருணையோடு கண்ணுக்கு புலப்படாம ரூபமாய் அடியாரோடு அடியெடுத்து வைத்து அருள் நேளாய் நின்று நடந்தருளினார். ஆசையோடு அக்னி தீர்த்தம் நீராடிய அன்பர் பாதம் கொதித்து வாடாதபடி அனல் மண்ணில் அக்னி படராமல் அருள் மழையாய் காத்தருளினார். காய்ந்த நெஞ்சம் குளிர்ந்திடவே கங்கை அருளாய் பொழிந்தவரே, சோர்ந்த தேகம் தளரா வண்ணம் ஜோதி சக்தி ஒளியாய் நின்றவரே, பர்வதவர்த்தினி தாயாருடன் பாசமாய் அரவணைத்தவரே, அம்மையப்பனாய் ஆனந்தமாய் ஆதரவாய் அருளாய் நின்று காத்தவரே, அனுமனின் அன்பை போற்றி ராமனின் பூஜை ஏற்று ராமநாத சுவாமியாக நாளும் ராமேஸ்வரத்தில் அருள் பாலித்து இன்றும் பக்தர் கூட்டத்திலே எளிய மனிதனாய் கலந்து நின்று ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திலும் ஒளியாகவே உரைக்கின்றார் உலகநாதன். அஞ்சாதே என்னடியாரே, அருகினிலே நான் இருக்கேன் என்று அரூபமாய் தோள் கொடுத்து ஆறுதலாய் நின்று வழி நடத்தியவரே, அந்த சிவகருணை வெள்ளம்தான் அக்னி தீர்த்த அருளின் உண்மை. அந்த ராமநாதன் அருள்தான் ஆயுள் முழுதும் பரம ஆனந்தம்.